ஏறெடுக்கிறோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஜுவாலையே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவே சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கும், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராள பேராள இதயம். அப்பா, இந்த மாதத்துல சுவிசேஷ வாசல்கள் இதயங்கள் நொறுக்கப்பட்டவர்களுக்கு திறக்கப்படுவதாக. இந்த மாதத்துல அநேகருக்கு காயம் கட்டுகிறவர்களாக இந்த சபைக்குள்ள ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி பாயட்டும் அப்பா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை அறுக்கணும், கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் நம் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் நம் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் வேகமா, கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் வேகமா, இரட்சகர் இயேசு
அப்பா. ஆவியானவர் சரகலடரபா, சரரரகலடரபா, சரதி ராபாஷகரபா, மேலேமரகலடரபா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சரரகலடரபலடரகலடரகல லிடரபலடரகலடரகல சேரிமலடரத. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போது ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக அது சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குற மாதம். இந்த மாதத்துக்கு நம்ம ஒரு பெயர் சூட்டுகிறோம். என்ன பேர்? கோணலானவைகளை செவ்வையாக்குகிற மாதம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் வந்து இதுக்கு இந்த வார்த்தைக்காக ஜெபிங்க, இந்த ஒரு வார்த்தைக்காக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீர் எங்களுக்கு முன்பதாக போய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான காரியங்களை நீர் செவ்வைப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இதை எப்படி சரி செய்யறதுன்னு நாங்கள் நினைச்ச அநேக காரியங்கள் உண்டு தகப்பனே. எப்போ இந்த காரியங்கள் செவ்வையாகும், எப்போ இந்த காரியங்கள் சரியாகும்னு நாங்கள் நினைக்கிற அநேக காரியங்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல எல்லா கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்துவேன்னு சொன்ன நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னே நீங்க போறக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை என்று எங்களால எதுவும் செய்யக்கூடாது தகப்பனே. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி, வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கோணலானவைகள் செவ்வையாகிற மாதம். இந்த மாதத்துக்கு நம்ம அப்படி தான் பேர் வைக்கிறோம். அப்படின்னு சொல்லி கேட்டால் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கையின் கிரிகளினாலேயே கோணலாக போச்சு. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த சில செயல்களினாலே சில காரியங்களினால எல்லாம் கோணலாக போயிடுச்சு. ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இன்னொரு புள்ளியில் போகும் பொழுது இங்கே கரெக்டாக பண்ணோம்னா அந்த கடைசி வரைக்கும் கரெக்டாக போகும். இங்கே ஒரு சின்னதாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போகும்போது ரொம்ப மாறி போயிடும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த சில கிரியைகளினால சில காரியங்களினாலே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் கோணலான காரியங்களை நிறைய நம்ம பார்த்துட்டோம். என்ன எது செய்தாலும் கோணலாக போகுது, எது செய்தாலும் தப்பாக போகுது, எது செய்தாலும் கரெக்டாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அங்கலாய்த்த மாதங்கள், வாரங்கள், அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் 2025 வருஷத்தினுடைய மே மாதத்தில் கோணலான சகல காரியங்களையும் கர்த்தர் நேராக மாற்றுகிற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு எனக்கு அமைகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நானே அது செய்திருந்தாலும் சரி, நானே கோணை ஆக்கியிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் அவர் நேராக்குகிறாராம். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? பள்ளத்தை அப்படி நிமித்துறாராம். ஏசாயா 40வது அதிகாரம் எடுத்து 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். போதும் கவனிங்க. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பள்ளம் இருக்கும், அப்புறம் ஒரு மேடு இருக்கும், அப்புறம் கரடு இருக்கும். இந்த மாதிரியான இது வந்து பாதையே கிடையாது. ஒரு பாதைன்னு என்ன, நேராக நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கண்ணை மூடிட்டு நடந்தால் கூட நடந்துட முடியும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு கரெக்டான பாதை. இது திடீர்னு ஒரு பள்ளமாக இருக்குது, திடீர்னு மேடாக இருக்குது, திடீர்னு கல்லுகளாக இருக்குது, கரடுகளாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல பாதை இல்லை. அப்போது அதில் நம்ம எப்படி தான் நடக்க முடியும்? கஷ்டப்பட்டு தான் நடக்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் திடீர்னு மேலே வருது, திடீர்னு பள்ளம் வந்துருச்சு, திடீர்னு கரடுகள்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏற முடியல, நமக்கு பிரச்சனை. பள்ளத்துக்குள்ளே காலை விட்டால் காலில் அடிப்படும், திரும்பி மேலே ஏறணும்னா காலில் பலன் வேணும், அது அடிப்பட்டதுனால இருக்காது. அப்போது
வருமானங்களும் சில நேரங்களில் அப்படி தான், சில நேரங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நம்முடைய வாழ்க்கையில். எல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்த காரியங்கள் தான், இது வேறு யாரும் கொண்டு வரல. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து சரியாக ஜெபம் பண்ணாதனால ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் போல இருக்குது, ஆண்டவர் இதை செஞ்சிட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1:7 சொல்லுது, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அவர் சோதிக்க மாட்டார் பாருங்க. அவனவன் தன் சொந்த இச்சையின்படி இழுப்புண்டு சிக்கிக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், அவனாவே சோதனைக்குள்ளாகிறான் பாருங்க. அப்போ ஒருத்தனுக்கு சோதனை வேற ஒருத்தங்க கொடுக்குறதே இல்லைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேற ஒருத்தர் கொடுக்குறதே இல்லை. உனக்கு வந்த சோதனை நீ பண்ணது தான். அல்லேலூயா. அப்போது நம்ம பண்ணுகிற காரியங்களினால் வந்த அந்த சோதனைக்குள்ளே நம்ம இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல ஜனங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கோணலான காரியங்கள் இந்த மாதத்தில் செவையாக மாறுகிறது. அல்லேலூயா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படணும். ஒருத்தர் நடந்து போகும் பொழுது பள்ளங்கள் உயர்த்தப்படணும், கரடுகள் சமமாகணும். அதான் அந்த வார்த்தை சொல்லுது, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். கரடு முரடானவை சமமாக்கப்படும். அப்போ நம்முடைய பாதைகள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ராங்காக நடக்கணும். ஒரு நம்மளுடைய டெஸ்டினி என்ன, நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்றதுக்கு முதலாவது என்ன வேணும், நம்முடைய பாதை கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பாதை சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அழகாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். பாதையே இல்லைன்னா நம்ம எங்கே போய் சேர முடியும், பாதை எங்கே சேர முடியாது. சவுதி அரேபியா தேசத்தில் ஒரு முறை அங்கே இருக்கும் பொழுது காரில் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். பாஸ்ட் அவன் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வழி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வழி தெரியுமாம்மா, அந்த சிட்டியில் எல்லா இடமும் வழி தெரியுமா. ஓகேன்னு அப்படியே வழி காமிச்சாங்க. நானும் போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனோன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு, இது என்னமோ சரியாக வழி மாதிரி தெரியலையே, சரி எதுக்கு கூகுள் மேப் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து போட்டு பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னு சொல்லி கேட்டால், நான் காரில் நின்றுட்டு இருந்த இடம் வந்து ஆறோட நடுப்பகுதி, ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறோட நடுவில் நின்றுட்டுருக்கிறேன் நான். ஏன்னா அந்த மேப்பில் நம்ம நிற்கிற இடம் ப்ளூ கலரில் காட்டுது அப்படின்னு பார்க்குறேன். அது வந்து ரிவர், அது காஞ்சு போயிருக்குது, எப்போ வேணாலும் வெளில வரக்கூடிய ஒரு ஆறு அது. அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு நடுவில் நின்று கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் கரையும் தெரியல, ஆட்களும் வரல. நான் அப்பயே டவுட் எனக்கு, இந்த வழியில் யாருமே எந்த வண்டியும் போகலை, யாருமே வரல, நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்குறோம் போல் இருக்குது. அப்போது வழி தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம போய் நிற்கிற இடம் எதா வேணாலும் இருக்கலாம், பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரக்கூடிய இடமாக கூட இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த பாதை சரியாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கோணலான எல்லாவற்றையும் சமமாக்கி கர்த்தர் இந்த மாதத்திலே பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கி கரடுகள் எல்லாம் தரமட்டமாக்கி உங்களுடைய வழிகளை அவர் செவைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 3:4 அதே வசனம் தான், ஏசாயாவில் குறிப்பிடப்பட்ட அதே வசனம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அதான் முதல்ல சொன்னபடி நம்முடைய காரியங்கள் நம்ம தான் சோர்வாகி முந்தினவைகளை நினச்சி பூர்வமானவைகளை சிந்தித்து நம்முடைய புதிய காரியங்களை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை ஆயிடுச்சு பாருங்கள். பூர்வமானவைகளை சிந்திக்கிறோம், ஐயோ இப்படிலாம் இருந்தோமே, இப்படிலாம் இருந்தோமே, இப்போ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு பூர்வமானவைகளே சிந்தித்து அந்த முந்தினவைகளை நினச்சி புதிய காரியங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. புதுசாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பூர்வமானவைகளை சிந்திக்கக்கூடாது. அல்லேலூயா. பூர்வமான காரியங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டோம். பூர்வமானதுன்னா ரொம்ப பழசு, பூர்வம்னா பழசு, பழைய காரியங்களை நம்ம சிந்திச்சு புதிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம தவிக்கிறோம். புதிய காரியங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பூர்வமானவைகளை நம்ம மறக்கணும். சென்று போன இந்த மாதத்தை நீங்கள் மறந்துருங்க. பக்கத்தில் பார்த்து இந்த மாதத்தை நீங்கள் மறந்துருங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு மாதம் நமக்கு வந்ததுன்னே நீங்கள் நினைப்பில் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு புதிய மாதம் வருது. அந்த புதிய மாதம் மே மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு என்றவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஏசாயா 43 19 சொல்லுகிறது,
இதோ இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவாராம். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் எல்லாம் கூடாரவாசிகள் இருந்தாங்க மனுஷங்க. ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா கூடாரத்தை தூக்கிட்டு ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிடுவார். அப்படியே போய் ஒரு இடத்துல டென்ட்டு போடுவார், அங்கே தங்கிக்கலான்னு தங்குவார். எங்கே தங்குவார்னு கேட்டால் ஆறுகள் இருக்கிற இடத்துல தங்குவாங்க. அந்த காலத்தில் எல்லாம் சிவிலைசேஷன் அப்படி தான் வந்து டெவலப் ஆகி வந்துச்சு. ஆறுகள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பட்டணம் உருவாகிரும் பாருங்க, ஒரு சிட்டி இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆறுகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பெரிய சிட்டி உருவாக்கி வச்சுருப்பானுங்க. எங்கெங்கெல்லாம் கடற்கரை இருக்குதோ அங்கெல்லாம் பெரிய சிட்டி உருவாக்கி வச்சுருப்பானுங்க. நம்மளாம் நடுவில் இருக்கிறோம், அதனால் இங்கே வந்து பெரிய சிட்டி கிடையாது, ஆறுகள் இருக்கிற இடங்கள் இல்லை. அப்போது ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்கிற, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னா நீ தங்கி தாபரிக்கிறதுக்கு உண்டான சகல விதமான நன்மைகளையும் இந்த மாதத்திலே நான் உனக்கு கொடுக்குறேன்னு கருத்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை, எதுவுமே எந்த விதமான வாய்ப்பே இல்லை. அவாந்திர வெளியாக இருக்க இந்த இடத்துல எப்படி ஆறு வரும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. நம்ம வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய வாய்ப்பை அவர் வச்சுருப்பார். ஒரு பெரிய வாய்ப்பு அங்கே தான் காத்திருக்கும், பெரிய காரியங்களை வச்சுருப்பார் ஆண்டவர். அப்போ அந்த ஆறுகளை உண்டாக்குறவன். அப்புறம் அதுக்கு முன்னாடி வசனம், வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன். இங்கே வழியே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது, அடுத்ததுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாத்துக்கும் வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையோடு அந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த மே மாதத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். கோணலானவை செவையாயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. எல்லா பள்ளங்களெல்லாம் சமமாக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு வழி ஆயத்தமாக இருக்குது. எனக்கு இனிமேல் தடைகள் கிடையாது, எந்த கரடுகளும் கிடையாது, எந்த தடைகளும் இல்லை. நான் பள்ளத்துக்குள்ளே காலை வச்சு விழுக வேண்டியதில்லை. நான் போகிற வழியை செவைப்படுத்துகிற தேவன் எனக்கு முன்பே நடந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு முன்னே அவர் போகிறாருங்க. எனக்கு முன்னே அவர் போய் கோணலான சகல அந்த 45 அந்த 2 மறுபடியும் படிங்க. நான் உனக்கு முன்னே போய், அதுதான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். போதும், நான் உனக்கு முன்னே போய் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கல்லில் தட்டி விட்டு விழுந்தோம்னா நமக்கு முன்னாடி போகிறவரும் என்ன தான் பண்ணியாகணும், தட்டி விட்டு தான் விழுகணும். அவர் தட்டி விட்டு விழுந்தாருன்னா நம்மளும் தட்டி விட்டு தான் விழுந்தாகணும். அப்படியே அவர் முன்னாடி போய் அவர் தட்டி விட்டு விழுகாதபடிக்கு சகலவற்றையும் அவர் நேராக்கி சகல பாதைகளை அவர் நமக்காக திறந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, இந்த மாதத்தில் நம்ம அதை ரிசீவ் பண்ண போகிறோம். எல்லா காரியங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அவ்வளோதான். அந்த பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் துதித்து ஆராதித்து கர்த்தரை நல்லா போற்றி பாடும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, எல்லா விதமான கோணல்களையும் செவ்வையாக்குகிறத, நமக்கு முன்னாடி நடந்து போகிற ஒருத்தர் அதை செய்து முடிக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறார். நம்ம போய் எதையும் சரி பண்ண வேண்டாம், நம்ம போய் கஷ்டப்பட வேண்டாம், நம்ம போய் பள்ளத்தை இப்போ மேட்டிலேருந்து மண்ணை வாரி பள்ளத்தில் போட்டு நிரப்பி சரி பண்ணணும். இதை நான் எப்படியாவது இதை சரி பண்ணணும், இது எப்படியாவது சரி பண்ணணும், இங்கே வாங்கின பணத்தை எப்படியாவது சரிப்பட்டு செட்டில் பண்ணணும், இங்கேருந்து இப்போ பண்ணி இதை செட்டில் பண்ணணும், இது இங்கேருந்து வாங்கி இதை செட்டில் பண்ணணும். கவலையே அப்படி எதையும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் செட்டில் பண்ணிடுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. இந்த மே மாதத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த முடிவுக்குள்ளே பாருங்கள், கர்த்தர் சகல விதமான பிரச்சனைகளை அவர் செட்டில் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், உன் கோணலானவைகளை நேராக்குகிற தேவன் நான். அல்லேலூயா. உனக்கு முன்பே நான் நடந்து சென்று சகல தெளிவாக அந்த வார்த்தை பாருங்கள். எந்த கடவுளாவது இப்படி சொல்லுவாரா, உனக்கு முன்னாடி நான் நடந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு. அவங்க வேணால் உட்காந்துட்டு இருப்பாங்களா இருக்கும், நம்ம போய் அவங்க முன்னாடி இன்னும் கும்பிடுவோமா இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறாரு பாருங்கள், நான் உனக்கு முன்னே போய். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாடி போகிறார். முன்னாடி போகிறவர் யார்? நமக்கு முன்னாடி போகிறவர் யார்? நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்தில் மேய்ப்பர்கள்லாம் முன்னாடி போவாங்க, ஆடுகள்லாம் பின்னாடி போகும். அப்படி தான் நடக்கும். நம்ம ஊரில் அப்படி இல்லை, ஆடுகள்லாம் முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் அப்படி இல்லை. அந்த மேய்ப்பனை பார்த்து ஆடுகள் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மேய்ப்பன் நடத்துகிற வழி நல்ல வழியில். அல்லேலூயா. அதனால் கர்த்தரேன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பாருங்க, அமர்ந்த தண்ணீர்கள், புல்லுள்ள இடங்கள், இதெல்லாம் நம்ம மனதில் நம்ம வச்சுக்கணும். புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை, இது ரெண்டையும் நினச்சிக்க. அப்போ கோணலானவைகள் சரியாகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர், என் ஆத்துமாவை அவர் தேற்றி நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகையினால சரியான மேய்ப்பன் சரியான இடத்துல நம்ம நடத்துவார். தண்ணீர்கள் தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு என்னென்ன தேவைன்னு தெரியும். நமக்கு என்ன சாப்பாடு வேணும்னு அவருக்கு தெரியும். நம்ம போய் கஷ்டப்பட வேண்டாம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர் தருகிறத, அவர் போஷிக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நம்மளுக்கு பொறுத்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ பெருசு இருக்குது, இது என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு முன்னாடி இருக்குது, என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே தப்பாக போச்சே, என்ன ஆகுறது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கவலை எல்லாம் இந்த மாதம் இல்லை. எல்லாம் சரியாயிட்டே வருது. நம்ம இப்போ இந்த டே 1லேருந்து இந்த மே மாதம் 1, இன்றைக்கி என்ன தேதி, 1ஆம் தேதி. என்ன நாள் இது இன்றைக்கி? ஜென்ரலாக வேர்ல்டு லேபர்ஸ் டே, உழைப்பாளர் தினம். இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தில் நமக்கு முன்னாடி போய் கர்த்தர் உழைக்கிறார். அல்லேலூயா. அவர் உழைக்கிறார். அவர் ஒரு உழைப்பாளையாக நமக்காக இருக்கிறார். நமக்கு முன்னே போய் வழிகளை அவர் செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போய் ஒன்றும் மம்முட்டி பிடிச்சிட்டு கடப்பாறை போட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் உழைச்சிட்டு இருக்கிறார் நமக்காக. உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உழைப்பாளர் தினத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல பாடம், உனக்கு முன்னாடி நான் வேலை செய்கிறேன், நீ கவலைப்படாதேங்கிறாரு. அல்லேலூயா. ஒரு அப்பாவுடைய கரங்களை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்பா சரியான முறையில் வழி நடத்திடுவார். அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு நான் சின்னதாக இருக்கும்போது கேட்டது, ஒரு ரோட்டில் நிறைய டிராஃபிக் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு பையன் தானாக கிராஸ் பண்ணுறதுனா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏஞ்சல் தனியாக கிராஸ் பண்ணிருவியா? ஹைவேவை கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா வண்டிக போய் வரும், நிறையா வரும். ஆனால் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டான்னு வைங்க ஒரு பையன், அவனுக்கு எதாவது கவலை இருக்கா? ஐயோ இங்கே வருது வண்டி, அங்கே வருது, இங்கே வருது, ஐயோ வேகமாக வருது, ஒன்றும் கவலை இல்லை. கண்ணை மூடி கையை பிடிச்சிக்கிட்டா போதும், அவர் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். முடிஞ்சால் தூக்கிட்டே போயிடுவார் நம்மளை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய கரங்களை பிடித்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் எல்லா வழிகளையும் அவர் செவ்வைப்படுத்தி, கோணலானவைகளை அவர் செவ்வையாக்கி, பள்ளங்களெல்லாம் நிரப்பி, கரடுகளெல்லாம் சமமாக்கி ஒரு வழியை உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் இதுதான் நடக்குது. புதிய நாட்கள், புதிய காரியங்களை அவர் செய்கிறார். அந்த மறுபடியும் அந்த ஏசாயா 43:18, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? ஆமாண்டவர். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆமாப்பா, எங்களுக்கு தெரியல, நீங்கள் அறியீர்களான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியலையா அது அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே கடந்த மாதத்தில் நான் அதை புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. ஆனால் நீர் எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செய்வையாக்குகிற தேவன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. நான் இனி குடும்பத்தை பற்றி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி, என்னுடைய வேலைகளை பற்றி, என் தொழிலை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த உலக ஜனங்கள் எப்படி வேணாலும் நம்மளை ஏசலாம், பேசலாம், ஆனால் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்பட்டு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாகி, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு வழியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக சென்று அவர் அந்த வேலையை செய்து முடித்திருக்கிறார். நாம் இந்த அதிகாலை வேளையில் அவைகளை சுதந்திரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தெய்வ பிரசன்னத்திலே அமர்ந்து ஹல்லேலூயா, சகலவற்றையும் நாம் சுதந்திரிக்க, சகலவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற இந்த நிமிஷங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கோணலானவைகளை செவைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய வேலையை பார்த்துக்கிறேன், நீ என்னுடைய வேலையை பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது தான் நம்முடைய வேலை. அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை,
நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலைகளை, நம்முடைய வருமானங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் கரங்களில் எடுத்து அவர் பயன்படுத்த வல்லமில்லவராக இருக்கிறார். என்ன காரியங்களுக்காக இந்த பூமியிலே நம்மை உண்டாக்கினாரோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை இந்த மாதத்தில் நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின் வழியாக நம்மை கொண்டு செல்வதில் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் மனுஷங்களை நம்ப வேண்டாம். மனுஷங்க இதை செஞ்சிருவாங்க, அதை செஞ்சிருவாங்க நம்ப வேண்டாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, அதை பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை நாம் அனுபவிக்க இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுங்கிற பாடல் நம்ம பாடம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், நாம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். சமமாகட்டும். கரடான காரியங்கள், இந்த வாழ்க்கையில் தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்த காரியங்கள், கர்த்தருடைய வழியில் நடக்க முடியாதபடிக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சகல கரடுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் விலகுவதாக என்று சொல்லும். எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா கரடுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் நடைகளை உறுதிப்படுத்த முடியாதபடிக்கு இருந்த எல்லா பள்ளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். நடைகள் உறுதிப்படட்டும் அப்பா. சோத்ரம் 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 அப்பா. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல எங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, எங்களுடைய எல்லா பகுதிகளிலேயும் ஆண்டவரே புதிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொன்ன நல்ல தகப்பன் தாமே, இந்த மாதத்துல புதிய புதிய நன்மைகளினால, புதிய ஆசீர்வாதங்களினால, புதிய கிருபையினால எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய வாய் மகிழ்ச்சியினாலும் தேவனை துதிக்கிற துதியினாலும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க இருதயம் பூரிப்படையட்ட ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க அதிசயமான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. இந்த மாதத்துல புதிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு முன்னாடி போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தடைகளை தகர்த்து எரிகிறவர், எங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கோடலை செவ்வையாக்குகிற ஆண்டவர், எங்களுக்கு முன்பதாக
நடந்து போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால முடியாதுன்னு நினைச்ச காரியங்களை முடிக்கிற ஜெயமாய் முடிக்கிற தேவ ஆவியானவர் எங்களுக்கு முன்பாய் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க எங்களுக்கு முன்னாடி போய் வழி ஆயத்தப்படுத்துகிறதற்காய் தேவ ஆவியானவரே உமக்கே இந்த நாள்ல நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கே நன்றி 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 நன்றி. அப்பா சோதரம் நன்றி தகப்பன். இந்த வார்த்தைகள் எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவோடு கூட வழி நடத்திட்டு ஆண்டவரே, இந்த மாதத்தில் தேவன் அற்புதங்களை எங்களுக்கு செய்கிறீர், அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம். நன்றி தகப்பனே. எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சபை ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய இந்த நேரத்துக்குரிய தெய்வ பிரசனம், இந்த நேரத்துக்குரிய தெய்வ ஆசீர்வாதம் எங்கள் சபைகளின் எல்லாருக்கும் வந்து சேரட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து சேரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். சமமாகட்டும். கரடான காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்த காரியங்கள், கர்த்தருடைய வழியில் நடக்க முடியாதபடிக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சகல கரடுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் விலகுவதாக என்று சொல்லும். எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா கரடுகள் விலகட்டும்.